சனி பகவான் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போறாரு, நீங்க என்னென்ன விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். தொழில், வேலை, குடும்ப வாழ்க்கை, நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கீங்களோ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நடக்குமா, நடக்காது? என்னென்ன மாற்றங்களை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரப் போகிறீங்க? சனி பகவான் உங்க லைஃப்ல நினைச்சதை கொடுக்க போறார். என்ன விஷயங்கள்ல கவனம் இருக்குங்கிறதையும் ஸ்கிப் பண்ணாம நீங்க வீடியோ முழுமையா பாருங்க. துல்லியமான முறையில கணிச்சு நான் கொடுத்துருக்கேன், பயன்படுத்திக்கோங்க. நீங்க மட்டும் பயன்படுத்தினா போதாது, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்க லைஃபும் பிரகாசமா இருக்கும், உங்கள் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை அற்புதமாக நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு தன்னுடைய பயணத்தை தொடங்கும் காலத்தில் 12 ராசி அன்பர்களுக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆனால் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும். ஏற்கனவே ஒரு வருடத்துக்கு முன்னாடி நானே நம்முடைய மார்ச் மாதத்தில் 2025 எண்டில் நம்ம என்ன சொன்னோம்னா, சனி பகவான் மீனத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னது உண்மைதான். அப்புறம் இப்பயும் பலபடியும் சனி பகவான் நம்முடைய மீன ராசிக்கு திரும்பி வரான்னு சொல்கிறோமே அப்படின்னு சில கேள்விகள் வைக்கலாம். அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் மற்றும் திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு 2 பஞ்சாங்கங்கள் தற்போது அதிகமான முறையில் நடைமுறையில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் மேக்சிமம் ஜாதக கணிதம் எடுக்கிறோம், பார்க்குறோம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கம் பார்த்திங்கன்னா நம்முடைய கோவில்களில் ரொம்ப அதிகமாக நம்ம வாக்கிய பஞ்சாங்கம் தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஒரு சில நம்முடைய ஜோதிட அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் வாக்கிய பஞ்சாங்க முறையை தான் தன்னுடைய வாழ்க்கை நடைபயணம், அதாவது வாழ்க்கையில் நடக்கிற விஷயமாக மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்கும் நம்முடைய நேயர்களுக்காக இந்த சனி பெயர்ச்சி என்று நம்ம வீடியோ பதிவிடுறோம். ஸோ எல்லாருமே வீடியோ பாருங்கள். என்னதான் இருந்தாலும் சனி பகவான் ஏற்கனவே நம்மளுடைய திருக்கணித முறைப்படி மீனத்தில் தான் இருக்கார். ஸோ அதே மீன ராசிக்குள்ளே தான் சனி பகவான் எங்கே வராரு, இப்போ கும்பத்திலேருந்து மீனத்துக்கு வராரு. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இப்படி பார்க்கும்பொழுது சனி பெயர்ச்சியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ முழுமையாக பார்க்க. ரிஷப ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார், நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு சனி பகவான் ஃபேவரானவர். ரிஷபராசி அன்பர்களுக்கும் மகர ராசி அன்பர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய என்ன சொல்லணும்னா ஒரு அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், அக்கறை இருக்கும். ரொம்ப ரொம்ப கேர் பண்ணுவாங்க. உங்களை நம்பி அவங்க இருப்பாங்க, அவங்கள நம்பி நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்குள்ள நம்பிக்கை துரோகம் வராது. மற்றவர்களால் தான் உங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை வரும். இது நம்ம ராசியின் அடிப்படையில், ராசியின் அதிபதியின் அடிப்படையில் எடுக்கிற கணக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது கும்பத்தில் இருந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான மீன ராசிக்குள்ளே நுழையும் பொழுது என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு காதல்னால் பிரச்சனை, காதலே பிரச்சனை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் யார் மேலாம் அன்பு வச்சிங்களோ அத்தனை நண்பர்களுமே உறவினர்களுமே உங்களை புரட்டி போட்டு எடுத்து உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க. இந்த 2.5 வருஷத்தில் உங்கள் கூட உள்ள ஒவ்வொருத்தவங்களுடைய சுயநலத்தை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கண்டுபிடிச்சிங்க. அது யார் மூலமாக? நம்முடைய சனி பகவான் மூலமாக. சனி பகவான் தான் உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து உங்களை அதாவது சொல்ல ஒரு மீண்டெடுக்க முடியாத ஒரு லாக்கை கொடுத்தார். அந்த லாக்கை உண்டாக்குனது யார்? உங்கள் கூட உள்ள ஒரு அன்பான பாசமான இவன் தான் என் உலகம்னு நீங்கள் இவங்க தான் என் உலகம்னு வாழ்ந்த நபர்களால் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை.
அப்போ அதை அவங்க பிரச்சனையை உண்டு பண்ணாங்க. அந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்தது யார்? நம்ம சனி பகவான். அதனால் இந்த அழுத்தங்கள், இந்த பிரச்சனையிலிருந்து நம்முடைய ரிஷபராசிக்காரங்க வெளியே வர போகிறீங்க. இப்போ தான் உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக நீங்கள் உங்களுக்காக இனிமேல் தேவையில்லாத சிந்தனைலாம் இல்லாமல் சிறப்பாக வாழ போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு என்னென்னா, நம்ம ரிஷபராசி என்பவர்களுக்கு காதலில் உறுதியாக கிரக அமைப்பின் ரீதியாக ஒரு மாற்றம் உண்டு. ஓகேவா? காதல் நல்ல அதான் சொல்லுவோம், ஒரு டைலாக் இருக்கு பார்த்தீங்களா, உண்மையான காதல் எல்லாமே இந்த காலகட்டம் என்ன பண்ணும்? வெற்றி பெறும். அதே மாதிரி ரிஷபராசியை இன்னும் ஏமாத்தணும்னு ஒரு எண்ணத்தோட சும்மா பாசத்தை காட்டி காட்டி உங்களை பயமுறுத்தி அல்லது பாசத்தை காட்டி ஏமாற்றக்கூடிய காதல் உங்களை விட்டு வெளியே போயிடும். அதற்கான விஷயத்தை யார் செஞ்சு கொடுக்க போகிறா? நம்முடைய சனி பகவான் இனிமேலும் செஞ்சு கொடுக்க போகிறார். அதே போல் யாரெல்லாம் ரிஷபராசி என்பவர்களில் புதிய வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்களோ அல்லது கட்டிக்கிட்டே இருக்கும்போது பாதியோடு நின்றுச்சுன்னு வருத்தப்படுறீங்களோ, புதிய வீடு கட்டுவீங்க. உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்படையும், மேன்மையடையும், மகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மையில் அம்மா ரொம்ப சூப்பராக வரப்போகிறாங்க. அம்மாவுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா அந்த கருத்து வேறுபாடு உறுதியாக விலகும். அம்மா தன்னுடைய சுய சிந்தனைகளை இப்போ தான் கொண்டு வர போகிறாங்க. இவ்வளோ நாட்களாக இந்த சித்தப்பா சொன்னார், பெரியப்பா சொன்னார், மாமா சொன்னார், அத்தை சொன்னார், அப்படி சொந்த பந்தம் சொன்னதெல்லாம் நம்பிட்டு உங்கள் கூட சண்டை போட்டுருக்கலாம். சரியா? அப்போ நீங்கள் ஒரு மன அழுத்தத்தில் இருப்பீங்க. நம்ம இவ்வளோ பாசம் வச்சுக்கோமே, நம்ம அம்மாவே நம்மளை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்களே அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கலாம். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் இந்த காலகட்டம் உங்களுடைய அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அன்பான பாண்டிங் ஏற்படும். அம்மா மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, பொருளாதாரத்தில் வெற்றி உண்டு அப்படின்னு சொல்லி. நீங்கள் உங்கள் அம்மா வழி சொத்து ஏதாவது விற்கணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் தயவுசெய்து விற்கக்கூடாது. அதான் மிக முக்கியமான விஷயம். அம்மா சொத்தை விற்றலாம் நினச்சேன், அம்மா எனக்கு சொத்து கொடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு, இந்த சொத்தை விற்றா லாபம் வரும்னாங்க. தயவுசெய்து விற்காதீங்க. என்னையை பொறுத்தளவு கிட்டத்தட்ட நம்ம ரிஷபராசி என்பவர்கள் இன்னும் ஒரு 3 வருடம் பொறுமையாக இருந்தீங்கன்னா, நீங்கள் இப்போ எந்த சொத்தை விற்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த சொத்து பல மடங்காக இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் 3 வருஷம் கழிச்சு கூட எனக்கு ஃபீட்பேக் கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய சொத்தின் மதிப்பு கூடும். சரி, ஓகே, நான் வேறு என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும், என்ன விஷயங்கள் நன்மை அடைய போகுது சொல்லுங்கள் அப்படின்னா, திருமணமே முடியலை, வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேன், வரன் அமைய மாட்டேங்கி, எப்போ அமையும் தெரியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கான திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் ஒரு அற்புதமான தருணம் தான் இந்த தருணம். உங்களுக்கும் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை, ஓகேவா, அதுவும் நம்ம ரிஷபராசி பெண்கள், ஓகேவா, உங்களுக்கு உறுதியாக திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட மனக்கசப்பு விலக போகுது. உங்கள் கணவர் உங்களை கஷ்டப்படுத்தி, காயப்படுத்தி, துன்பப்படுத்தி, உங்களை என்ன சொல்கிறேன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இப்போ அப்படியே மாறுவார். நீங்கள் எதிர்பார்க்குற அன்பை காட்டுவார், உங்கள் மேலே அக்கறை செலுத்துவார். ஒரே வீட்டுக்குள்ளேருந்து ஒன்றா இருந்தும் ஒரு அன்பாக பண்பாக பாசமாக சாப்பாடு எடுத்து வச்சா கூட சாப்பிடாம போன கணவர், இம்மா சாப்பாடு எடுத்துமா சாப்பிடுமா அப்படின்னு கூட்டு வச்சு பேசக்கூடிய சூழ்நிலை கிரகமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உண்மை. அதே போல் ரிஷபராசியில் பிறந்த நம்முடைய குழந்தை செல்வங்கள் படிப்பில் சூப்பராக படிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய படிப்பில் ஒரு நல்ல மாற்றம் உண்டு. முதல் திருமணத்தில் பாதிப்படைந்து திருமண வாழ்க்கையில் இந்த ஒரு 3 வருஷத்துக்குள்ள முறிவே ஏற்பட்டுச்சுங்க அப்படின்னு நினச்சா கூட 2வது திருமணம் முடிக்கணும்னு ஒரு சுச்சுவேஷன் உள்ள ரிஷபராசி என்பவர்கள் உறுதியாக உங்களுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய பாக்கியம் உண்டாகுது. அப்போ நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு தெளிவான மைண்டில் இருந்துக்கோங்க. உங்களை பற்றி நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? நம்பணும். நீங்கள் உங்களையே நம்பணும், நீங்கள் உங்களையே நேசிக்கணும், உங்களுக்காக வாழணும். புரியுதா? இது சுயநலமாக அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லைன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்காக வாழுங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே கண்ணாடியை பார்த்து சூப்பராக இருக்கீங்க, உங்கள் பேரை சொல்லி நீங்களே சொல்லுங்கள், சூப்பராக இருக்க, சூப்பராக வருவேன், முன்னால் முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் மற்றவங்ககிட்ட நான் நல்லா இருக்கேனா, நான் சிறப்பாக இருக்கேனா அப்படிலாம் கேட்காதீங்க. ஏன்னா இங்கே வாழ்வதை நேசிக்காமல் தாழ்வதை நேசிக்கும் கூட்டம் தான் உங்கள் கூட உள்ள கூட்டம்லாம்.
அதனால் நீங்கள் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிடுங்க. உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். மற்றவர்கள் போடும் வீண் பழிகளையோ தேவையில்லாத விஷயங்களையோ மைண்டில் ஏற்றாதீங்க. மற்றவங்களுடைய பிரச்சனையில் தலையிடாதீங்க. அதிர்ஷ்டம் வரும், ஆஃபர் வரும், அதேபோல் ஃபோன் கால்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பேம்பாங்க. இப்படி தேவையில்லாத ஒரு என்ன சொல்லணும்னா தேவையில்லாத கால்ஸ், தேவையில்லாத ஃபோன்ஸ், இது ஆஃபர் எதையும் ஏற்றுக்கிறாதீங்க. உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி யாரெல்லாம் இருக்காங்கன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அத்தனை வரை என்ன பண்ணுங்கள், பிளாக் பண்ணிவிட்டு அல்லது டெலீட் பண்ணிவிட்டு நீங்களாக இருந்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு சங்கடங்கள் இல்லாத மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும் என்பது உண்மை. உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடை பின்பற்றுங்கள், மகத்துவமாக வாழ்வீர்கள் என்பது ரிஷபராசிக்கு உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள செல்லும் இந்த காலத்தில் உங்களுடைய ராசிக்கான பலன் பார்த்துருக்கீங்க. சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுப்பார், என்னென்ன விஷயங்களை ஏற்றத்தை கொடுப்பார், என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கீங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும். குறைந்தது உங்களுக்கு இது 20-30% நான் சொன்ன விஷயங்கள் நடக்கும். இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்வி இருக்குது. ஏன் நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் நடக்காமல் போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் பண்ண வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக நான் பதிலளிக்க காத்திருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கணும். ஓகே, சரி. இப்போ நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நம்ம ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்பு எடுத்துக்கிட்டு இது 5வது வகுப்பு. ஓகேவா, 5வது கிளாஸ் இப்போ எடுக்கிறோம். ஏற்கனவே 4 கிளாஸ் முடிஞ்சிச்சு ஆன்லைன் மூலமாக. ஆல்ரெடி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜோதிடர்கள், அதாவது நிறைய ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிடம் கற்றுக்கிட்டாங்க. அது மாதிரி நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசையும் ஆர்வமும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து உங்கள் டீட்டெயில்ஸ், உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத எனக்கு அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸுக்கான விதிமுறைகள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். விருப்பப்பட்டால் கலந்துக்கோங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 30 நாட்களில் அடிப்படை ஜோதிடம் கற்றுக் கொடுக்க நான் ரெடி. கலந்து கொள்ள நீங்கள் ரெடியா அப்படின்னு முடிவெடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னாலும் சரி, ஜாதகம் கற்றுக்கொள்ள வேண்டும்னாலும் சரி, கீழே உள்ள வாட்ஸ்அப் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. நான் சொன்ன வழிபாடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சொன்ன விஷயங்களை கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட லைஃப் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் என கூறிக்கொண்டு நான் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடன் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.